நாட்டில் கடுமையாகி வரும் இணைய பகடிவதைக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பாக அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் சமூக ஊடக தளங்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் கூறியிருந்த கருத்துக்கு ஏஷாவின் தாய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். டிக்டாக் பகடிவதையினால் தற்கொலைக்கு இட்டு சென்ற ஏஷாவின் மரணம் போன்ற சம்பவங்களை ஒடுக்குவதற்கு கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் எனவும் ஃபாமி குறிப்பிட்டிருந்தார். ஏஷாவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்து வரும் ஏஷாவின் தாய் புஷ்பா வணக்கம் மலேசியாவிடம் ஃபாமியின் அந்த கூற்றை வரவேற்பதாக தெரிவித்தார். விரைவில் தனது மகளின் மரணத்திற்கு இந்நடவடிக்கை தக்க பாடமாக அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமைச்சர் சொல்லியிருக்காரு, முழுமையாக இந்த கேஸை திண்டகான் எடுக்கிறேன்னு. நானும் அதை ஒத்துக்கிறேன், முழுமையாக எடுக்கணும். ஏன்னா என் பிள்ளைக்கு வந்த நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது. கண்டிப்பாக நான் அமைச்சருக்கு துணையாக இருக்குது. இந்த இது நடந்ததுக்கு திண்டகான் எடுக்கணும். ரொம்ப இதாக எடுக்கணும். நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேஸை இது பண்ணணும். ஏன்னா என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி மற்ற பிள்ளைக்கு எதுக்கும் நடக்கக்கூடாது. நான் அதை வேண்டிக்கிறேன். ஒரு அம்மாவாக இருந்து நான் சொல்கிறேன், அமைச்சர் எடுக்கிறாரு, நான் முழு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் இதில். கடந்த ஜூலை 5ஆம் தேதி குவாலாலம்பூர் ஸ்தாபாக்கில் ஏஷா எனும் ராஜேஸ்வரி இணைய பகடிவதை காரணமாக தமது உயிரை போக்கிக் கொண்டார். அச்சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட பி ஷாலினி என்பவருக்கு வெறும் 100 ரிங்கெட் மட்டுமே அபராதம் விதிக்கப்பட்டது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. எனக்கு அதில் முழு இதுவே இல்லை. எப்படி ஒரு உயிர் போச்சு, 100 வெள்ளி ஃபைன் அடித்து அவங்க வெளியே வராங்க. அதுவும் எப்படி வராங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க தானே, மக்களே பார்த்தாங்க. இது ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும். அவங்க ஒரு 5 வருஷமாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும், உள்ளே போடணும். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு எந்த பிள்ளைங்களையும் செய்ய மாட்டாங்க. இன்னும் எங்களுக்கு ஏற்றுக்க முடியல, எங்கள் பிள்ளை இறந்தது இன்னும் கவலையாக தான் இருக்குது எங்களுக்கு. பரவலான இந்த எதிர்வலையை தொடர்ந்து நாட்டின் இணைய மிரட்டல் குற்ற செயல் சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவர அரசாங்கம் முனைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.